Director Shankar. எல்லாருக்கும் வணக்கம். வெரி இம்ப்ரெசிவ் லான்ச், வெரி இன்ஸ்பைரிங். இது பார்த்ததுக்கப்புறம் 2.0 உடைய ஆடியோ லான்ச் எப்படியெல்லாம் பண்ணலான்னு ஐடியாலாம் வந்துடுச்சு. தேங்க்யூ ஃபார் த ஆர்கனைசர்ஸ். இந்த ரெமோ ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ப்ராஜெக்டு. டைட்டில்லேருந்து, கேஸ்ட்லேருந்து, டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லா வகையிலையும் ரொம்ப அட்ராக்டிவான ப்ராஜெக்ட். ரசூல் பூக்குட்டி, அனல் அரசு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க. அதில் மெனக்கெடல் தெரியுது. இப்போ லைக் ஒரு படத்துக்கு ஷான் ஃபுட், அந்த வேட்டா ஒர்க் ஷாப் அப்படின்லாம் நிறைய பேர்லாம் அப்ரோச் பண்ணி அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ்லாம் கொண்டு வரணும், இந்த படத்துக்கு எல்லா அழகையும் சேர்க்கணும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெனக்கடல் தெரியுது டெக்னீஷியன்ஸில். கமலக்கண்ணன், அனல் அரசு இப்படி ரொம்ப அழகழகாக ரொம்ப திறமையானவங்களாக பார்த்து சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பெரிய அளவு வெற்றி பெறும் நான் நம்புகிறேன். அந்த டைரக்டருக்கும் பாக்யராஜ் கண்ணன் அண்ட் ப்ரொடியூசர் ராஜா அவர்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறணும். இந்த பாடல்கள், இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். சிவகார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் சங்கர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் வந்ததுக்கும் அண்ட் உங்களுடைய வார்த்தைகளுக்கும். அதுக்கப்புறம் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் அண்ட் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். அண்ட் அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார், மோகன் சார் உங்களுக்கும், அண்ட் மோகன் ராஜா சாருக்கு, பொன்ராம் சாருக்கு, ரவிக்குமாருக்கு அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வணக்கம். ரெமோ பாக்யராஜ் ஃபர்ஸ்ட் ரெமோ ஸ்கிரிப்டை சொன்னார். ஆக்சுவலாக இதுல ஒரு சீன் எனக்கு அட்லி சொன்னான். இந்த மாதிரி ஒரு என் அசிஸ்டன்ட் ஒரு படம், ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கான், அதில் இப்படி ஒரு சீன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் ஃபர்ஸ்ட் நல்லா சிரிச்சேன். நான் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணேன். ஐடியாவா பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதை உனக்கு தான் எழுதிட்டு இருக்கான் அப்படின்னா, ஏய் சும்மாரா, நீ பாட்டுக்கு பொண்ணு வேஷம்லாம் என்னை போட விட்டு சும்மா பையனாவே நீ எப்படி பாக்குறேன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க, அதில் பொண்ணை எப்படா பாக்குறது அப்படின்னு, நீ சும்மா கேள்றா அப்படின்னு சொன்னான். அப்ப சரின்னு சொல்லிட்டு நான் கதையை கூப்பிட்டு கேட்டேன். நான் நிறைய சிரிச்சேன், ரசிச்சேன், நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தது. இது எப்படி இந்த டைட்டில், கலர்ஸ் எல்லாம், அந்த மேக்கப்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஸ்டோரி தான் இது. எல்லாருக்கும் டக்குன்னு ரசிக்க முடியற ஒரு ஸ்டோரி தான். நான் கேட்டு சூப்பரா இருக்குங்க, பட் நம்ம எங்கங்க பொண்ணு வேஷம் எல்லாம் போடுறது, நீங்க சும்மா இருங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு பாக்யராஜ். அப்புறம் நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். திரும்ப ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு வாட்டி கேட்கலாமா அந்த கதை அப்படின்னு சொன்னேன். சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சொன்னாரு. அப்படியா, ஓகே நல்லா இருக்கு, பட் எப்படி எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு, ஓகே அப்ப நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா ஒரு 10 months நினைக்கிறேன், ஒரு குழந்தைய சுமக்கிற மாதிரி தான் அவரும் சுமந்துட்டு இருந்தாரு. நான் ஒரு 7-8 தடவை கேட்டிருக்கேன் இந்த கதையை. அப்ப ஒரு 10 months எனக்காக வெயிட் பண்ணாரு. நீங்க மட்டும்தான் இது பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாதுலாம் சொன்னார். சரி, இது நம்மளை பில்டப் பண்றதுக்காக சொல்றாரு, உஷாரா இருக்கணும்டா சிவகார்த்திகா இந்த மாதிரி சொல்லும் போது அப்படிலாம் சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல நீங்க தான் பண்ணணும்னு சொன்னாரு. அப்புறம் சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை யோசிக்காம இந்த கதைக்குள்ள இறங்கவே முடியாது. இது சாதாரணமா பண்ண முடியாது. இது ஒன்ஸ் உள்ள போயிட்டோம் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். சங்கர் சார் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கண்டிப்பா பொறுமையா இருக்கணும் அப்படின்னாங்க. ஆமா, எருமையோட பொறுமையா இருக்கணும், அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும். ஏன்னா மேக்கப் போடும் போதெல்லாம் 50 ஹேர்பின் இருக்கும் மண்டையில. நமக்கு அப்படியே யாரோ இங்க குத்திட்டே இருப்பே, யாராவன் ஏய் ஏய் அப்படின்னு என்னைய லூஸ் மாதிரி பார்த்துட்டு போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அவ்வளவு கஷ்டம் இருக்குன்ற தெரிஞ்சது. சரி ஓகே, அந்த 10 months அவரை வெயிட் பண்ண வச்சிட்டோம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அடுத்த 1 year பாக்கி கையில கொடுத்துட்டேன். பாக்கி இந்த 1 year உங்களுக்கு தான். நம்ம ஒரு படம் பண்ண போறோம். இது நான் பெரிய நடிகன், நான் பயங்கரமா பண்ண போறேன், நீங்க பெரிய டைரக்டர், அதெல்லாம் தாண்டி இதுல நான் மேக்கப் போட்டிருக்கேன்றதெல்லாம் மறந்து ஆடியன்ஸ் ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகணும். நிறைய இடங்கள்ல சிரிக்கணும், நிறைய இடங்கள்ல ரசிக்கணும், டக்குன்னு ஒரு இடத்துல அழணும், அண்ட் அப்படி எனர்ஜி இருக்கணும் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி இறங்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த பாயிண்ட் நான் சொல்லி அவன் ஆக்சுவலா 24AM ஸ்டுடியோஸ் நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரைட் அப்லாம் பார்த்தேன். சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட், அவர் பேர்ல தயாரிக்கிறார் அப்படின்னு சொல்லி. சத்தியமா இப்ப நீங்க இந்த இடத்துல உட்காந்து என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இந்த மொமெண்ட்டுக்கும் இவ்வளவு கிரியேஷனுக்கும் இவ்வளவுக்கும் அத்தனைக்கும் மெனக்கெட்டவர் உண்மையான அந்த தயாரிப்பாளர் ஆர்டி ராஜா சார் தான். அவர் தான் ப்ரொடியூசர்.
நான் ஒருவேளை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா இப்படி வச்சிருந்திருக்கவே மாட்டேன். நானும் அனிருத்தும் ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ல உட்காந்து இதை லான்ச் பண்ணிருப்போம். லான்ச் பண்ணிட்டு ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப அனிருத்தோட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அப்படி நான் அப்படிதான் முடிச்சிருப்பேன் ஆக்சுவலா. பட் அவருடைய மெனக்கெடல் தான் இது. நான் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு யோசிச்சது உண்மைதான். நம்ம ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் யோசிச்சேன். எனக்கு வந்து நானும் உங்களை மாதிரி அங்க உட்காந்துட்டு அங்கிருந்து உங்களால இங்க ஏத்தி விடப்பட்டவன் தான். எனக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சு. நான் காமெடினா நடிச்சா போதும், எனக்கு வந்து எப்படியாவது போய் பெரிய பெரிய படங்கள் சேர்ந்து எல்லா ஹீரோஸையும் பெரிய டேரக்டர் சொல்லி ஒரு காமெடினா நடிச்சணும்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு ஹீரோ அப்படின்ற ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல ஒரு பெரிய அங்கீகாரத்தை நான் எடுத்துக்கிட்டு எனக்கு அதுல எதுவும் கிடைக்க போறது இல்லை. பட் எனக்கு மெரினால ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட்டிவா இருந்தது. மெரினால இருந்து ராஜா அண்ணன் பழக்கம் எனக்கு. அந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்காக ஆரம்பிச்சது. அப்ப கூடவே டிராவல் பண்ணிட்டே இருந்தோம். ஆக்சுவலா ராஜா அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பெர்ஃபெக்டா இருக்கணும். பெர்ஃபெக்டா இல்ல அப்படின்னா சண்டை போட்டுருவாரு. அது யாரா இருந்தாலும். அவர் லைஃப்ல கெரியர்ல சண்டை போடாம இருக்க ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அதுதான் எங்களுக்குள்ள இருக்க பாண்டிங், அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும், நான் எல்லாமே பெருசா செய்யணும்னு நினைப்பேன். ராஜானனோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சங்கர் சார். சார் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சார், அவரோட 1 hour பேசணும்னா அதுல மினிமம் 5 தடவை சங்கர் சார் பேர் வரும். சங்கர் சார் படத்துல எல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டே இருப்பான். அந்த பாட்டு எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லாமே சங்கர் சாரோட இன்ஸ்பிரேஷன்ல தான் இருக்கும். அவருக்கு எல்லாமே ட்ரீம் பிக். அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே பாத்தீங்கன்னா நான் பறக்க ஆசைப்படுறேன் நினைக்கிறேன், நீ எதுக்கு நடக்க சொல்றீங்க அப்படிங்கறது அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவே இருக்கும். சோ பெருசா யோசிங்க பெருசா யோசிங்கன்றதான். அப்ப இதை விட அதை தயாரிக்கிறது கரெக்டான ஆள் இருக்கவே முடியாதனால அவர்கிட்ட கொடுத்தேன். பட் அவர் நினைச்சிருந்தா இந்த படத்தை வெறும் 10 கோடி ரூபாயில எடுத்து 20 கோடி ரூபாய் ஈஸியா சம்பாரிச்சு செட்டில் ஆயிருக்கலாம் இந்த படத்துல. உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அது எப்படி வியாபாரம் ஆயிருக்கும், எஸ்பெஷலி ஆஃப்டர் ரஜினி முருகன். பட் அப்படி நினைக்கல. இந்த படம் பெருசாகிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத தாண்டி இது வந்து எவ்வளவு கரெக்டான வேல்யூ அடிஷன் இருக்கணுங்கிறதுல ஆரம்பிச்சதுதான். ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது சார் சொல்றார் வளரும் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்க பாக்குறது அவரை வந்து ஒளிப்பதிவின் பிதாமகரா தான், ஒரு காட்ஃபாதரா தான் பாக்குறோம். PC ஸ்ரீராம் சார் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு நம்பிக்கை கிடையாது, சுத்தமா நம்பிக்கை கிடையாது. PC சார் வந்து ஓகே மரியாதைக்காக மீட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க நல்ல கேரக்டர் அப்படின்றதுனால மீட் பண்ணுவாங்க அப்படின்றதான் நினைச்சிருந்தேன். பண்ணும்போது இல்ல எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் எல்லாம் சொன்ன மாதிரி இமிடியேட்டா நான் படம் பண்றேன்னு சொன்னாங்க. எனக்கும் பாக்கிக்கும் வெளியே வந்து நம்பிக்கையே இல்லை. என்ன பாக்கி சும்மா சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களோ, நம்பலாமா, அவர் பண்றேன்னு சொல்லிட்டாருன்னு அப்படின்றாரு. ஒருவேளை டவுட்டா இருக்குல்ல உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஆச்சரியம். எங்களை நம்புறதுக்கே ஒரு நாள் ஆச்சு. பட் PC சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெமோ வந்து, இந்த ரெமோ ஆக்சுவலா ஒரு குட்டி ரெமோவா இருந்தது. ஒரு சங்கர் சாரோட பட ரெமோ அளவுக்கு மாறினது PC சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். தேங்க்யூ PC சார், நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம் அது இவ்வளவு பெருசா ஆயிருந்திருக்காது. தேங்க்யூ சோ மச். அண்ட் அது படம் ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸா அந்த கேர்ள் கேரக்டர் பண்ணும்போது சார் ரசிச்சு ஷூட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி பொறாமப்பட்டது காரணம்லாம் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் க்ளோஸ்அப்க்குலாம் அவ்வளவு நேரம்லாம் யாரும் லைட் பண்ணதே கிடையாது. என் க்ளோஸ்அப்லாம் அப்படி வச்சு கண்ணுக்கு மட்டும் ஒரு லைட்லாம் PC சார் வச்சிருப்பாங்க. நான் போய் அப்படியே பார்ப்பேன், நானே லவ் ஆயிருவேன் அப்பப்ப. சே அது நீதான்டா அப்படின்ற லெவல்ல இருக்கும். அது எனக்கு வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல நான் வந்து பொண்ணு வேஷம் போட முடியுமா அப்படின்றதெல்லாம். ஒரு 8 மேக்கப் டெஸ்ட் போட்டோம். 8 மேக்கப் டெஸ்ட் பண்ணும்போது வீட்டால இருந்து சவுண்ட் ஃபுட்டும் இருப்பாங்க. சோ வேற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிலாம் பார்த்தோம். ஒர்க் அவுட்டே ஆகல. அதாவது நான் திரும்பி நின்னா கூட கண்டுபிடிச்சலாம் அது சிவகார்த்திகேயன் தான். அப்படி இருந்துச்சு பிகினிங்ல இருந்த மேக்கப்லாம். அப்புறமா தான் வந்தாங்க நிக்கி வந்தாங்க. நிக்கி, ரேச்சல் அண்ட் அனு மேம், இவங்களுக்கு தான் பெரிய கிரெடிட். என்ன நீங்க அந்த பாத்தீங்க, அதுல உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க 3 பேர் தான். ஃபுல்லா அதை இப்படி பண்ணலாம்னு சொல்லி. அண்ட் அதை விட உண்மையிலேயே இந்த லேடிஸ் எல்லாம் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிறேன். இந்த த்ரெட்டிங் பண்றதெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு முடியா புடுங்குறாங்க. செத்துட்டேன் நான் 3 தடவை பண்ணேன். நான் 42 days பண்ணோம் இந்த கேரக்டர் மட்டும். அதுல 3 தடவை த்ரெட்டிங், எப்படி சொல்றேன்னு தெரியல, த்ரெட்டிங் வேக்சிங் இதெல்லாம் பண்ண நான். அதெல்லாம் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். பட் அப்பெல்லாம் நினைச்சுக்குவேன், நம்ம வந்து இவங்க என்ன பியூட்டி பார்லர் போய் சும்மா அப்படிலாம் தோணும். பட் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். பட் அதெல்லாம் ஈஸியாக்குனது வந்து இவங்க எல்லாரும் தான். இப்படி பண்ணா இது வந்து கம்ஃபர்டபுளா பண்ணிக்கலாம், இப்படி கம்ஃபர்டபுளா பண்ணிக்கலாம்னு சொல்லி. சோ இப்படி ஒவ்வொன்னா சேர கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்துச்சு. ஓகே லுக் பார்த்தோன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பிகினிங் போர்ஷன்லாம் எடுத்துட்டோம். ஷூட்டிங் இந்த கேர்ள் கேரக்டர் போட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து மேக்கப்லாம் முடிஞ்சோன்னா எனக்கு வெளியே வர பயம்.
அந்த ஊர்ல எல்லாம் பொண்ணுங்க அப்படியே மறைஞ்சிருந்தே எட்டி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி எட்டி பார்த்தேன். சும்மா வாமா வெளியே வாமா வாமான்லாம் கூப்பிடாதீங்க, இருங்க இருங்க நான் சொல்லி இருங்க, கொஞ்சம் டைம் எடுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி இழுத்து விட்டுக்கிட்டே இப்படியே நடந்து இப்படியே ஸ்லோவா இப்படியே வந்து நின்னேன். பிசி சார் இப்படியே பார்த்தாங்க. ஐயோ அப்படின்னாங்க. ஐயோவா போச்சா, அப்ப ஏற்கனவே வேற ஒரு 20 நாள் ஷூட்டிங் பண்ணிட்டோமே, இப்ப ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல இதுக்கு வேற மாதிரி லைட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு பிசி சார் என்னை ஃப்ரேம்ல காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கான்பிடன்ஸே வந்துச்சு. ஓகே, அந்த முத நாள் வந்து எப்படி இதுக்கு இந்த கேரக்டருக்கு எப்படி நடிக்கணும்னே தெரியல, எப்படி பண்ணாலும் அது வேற மாதிரி இருக்காது, இது என்னவா இருக்கும், இது எப்படி பிடிக்கிறது அப்படின்றது தெரியல. அண்ட் இந்த 42 நாள் நடிச்சு முடிச்ச அப்புறம் இப்படி வர முடியல, எது பேசினாலும் ஹலோ ஹாய் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பிரேக் கொடுக்குறீங்களா, ஒரு 20 நாள் பிரேக் கொடுங்க, கொஞ்சம் டைம். என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்னும் பண்ண மாட்டேன், சும்மாவே உட்காந்துருப்பேன் வீட்டுல, அப்புறமா வரேன் ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி இதான் பண்ணது இது. பட் இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. எனக்கு நான் அதிகமா கோவப்பட மாட்டேன், நான் இரிட்டேட் ஆக மாட்டேன், பட் அதெல்லாம் இதுல வந்து போச்சு. டக்குன்னு ஏதாவதுன்னா சுருக்கு நேரம் என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்றதெல்லாம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல பண்ண ஒவ்வொரு நாளும் நான் என்ஜாய் பண்ணேன். நான் லாஸ்ட் டே வந்து யூனிட்ல எல்லாரும் கிளாப் பண்ணி அமிச்சாங்க, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, நம்ம ஆக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு நான் வந்து ஆக்டர் ஆயிட்டேனான்லாம் தெரியாது, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு இருந்தது. அதுக்கு பாக்கியராஜோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் இதெல்லாம் இவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இதுலயே வந்து அண்ணலரசு மாஸ்டர் எல்லாம் உள்ள வரும்போது இதுல எப்படி ஃபைட் பண்ண போறோம், இந்த கேரக்டர் எல்லாமே பண்ணோம் பேசிக்கா. ஓகே, நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா ஐயோ சரி ஓகே பரவாயில்ல. ஸோ மாஸ்டர் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அதோட டெக்னிக்ஸை குட்டி குட்டியா சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிடன்ஸ் நமக்கே ரொம்ப ஜாலியா இருக்கு இது பண்றதுக்கு அப்படின்றதுதான். அந்த மாதிரி கமலகண்ணன் சாரா இருக்கட்டும், முத்துராஜ் சாரா இருக்கட்டும், ரூபனா இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட இன்புட் ஆட் பண்ண எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. பட் இது ஃபைனலா எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு பிடிச்சிருக்குன்றதை நீங்க தான் பார்த்து சொல்ல போறீங்க. பட் நமக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்பாக்சன் இருக்குல்ல, இதை பண்ணிட்டோம் அப்படின்றது.